இதில் 2 குருவிகள் வந்து இந்த சம்மர் நாட்களில் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் வந்து குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருப்பா. அதை பார்ப்பதற்கு மிகவும் ஒரு பிரமிக்கையாக இருக்கிறது. ஒரு நாள் கூட பேலன்ஸ் இல்லாதபடி ஒவ்வொரு செகண்டும் வந்து ஃபீட் பண்ணி கொண்டே இருக்கிறான். அநேகமாக இந்த இடத்துல வந்து கூடு கட்டுறது பழமை. 2 கிழமையில் அந்த குஞ்சுகள் வளர்ந்துருவினம், பிறகு பறந்து போயிருவினம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறவாத தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உருவாக்கின பறவையே தன் பிள்ளைய மறக்காத வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் எப்போதும் எங்களை மறக்காதவர். நாங்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். எங்களோட பெற்றோர் மறந்தாலும் அவர் மறக்கிறவர் அல்ல. பெற்றோர் யாராவது அது தாய் தன் பிள்ளைய மறப்பாள். அப்படி ஒரு செகண்ட் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்டா, நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் அதாவது 14:6 சொல்லியிருக்கிறார். எப்படி என்று கேட்டால், நானே வழியும் சத்தியம் என்று என்னால் அன்று பிதாவிடத்தில் எவனும் பெறமாட்டான் என்றதன்படி அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய வழிகளை நடக்கும்போது அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரால் முடியாத ஒன்றில்லை.